வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னா பெல்லிருந்து தான் இந்த ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கு வந்து பிஇ முடித்தவங்க பிடெக் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க நிரந்தர வேலை தான். சேலரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 வந்து சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னென்ன போஸ்டெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கேருந்து வந்துக்குன்னு வந்து பாருங்கள். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது டேட்டட் வந்து பாருங்கள் 7/3/2025 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ என்ன மாதிரியான போஸ்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெப்டி இன்ஜினியர் எலக்ட்ரானிக் சைடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 8 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெப்டி இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரிஸில் இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க வந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி/எஸ்டி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க வந்து 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் பொசிஷனும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கேலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களோட சிடிசி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,67,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி இன்ஜினியர் எலக்ட்ரானிக் சைடு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஇ அல்லது வந்து பிடெக் வந்து நீங்கள் வந்து முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஏஎம்ஐஇ ஜிஐஇடிஇ பிஎஸ்சி இன்ஜினியரிங்கு 4 இயர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இனி எலக்ட்ரானிக் சைடில் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அன்று டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டெப்டி இன்ஜினியருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி இன்ஜினியர் மெக்கானிக்கல் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். ஏஎம்ஐஇ ஜிஐஇடிஇ பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து 4 இயர் கோர்ஸாக முடிச்சிருக்கணும் இன் மெக்கானிக்கல் சைடில். ஸோ இது முடித்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமா, போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமானா தேவைப்படாது. ஸோ ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இது முழுக்க ஃப்ரெஷர்ஸ்க்கான வேலை தான். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்து தெளிவாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மேலே சொன்ன மாதிரி. அதே மாதிரி உங்களோட ஆனுவல் சிடிசி வந்து பார்த்திங்கன்னா 11,67,000 சொல்லியிருக்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 472 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசி கேண்டிடேட்ஸ்க்கு. எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கிடையாது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான இந்த 2 போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 85% அண்ட் 50% ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களோட வெயிட்டேஜாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிஸ் 15 கொஷின்ஸ் ஃபார் ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு லாஜிக்கல் ரீசனிங்கு, அனலிட்டிக்கல்ஸு, காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, பேசிக் நியூமரிசி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸு அண்ட் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட் ஆப்டிடியூட். இது வந்து 70 மார்க்ஸுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 70 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35% ஆஃப் மார்க்ஸும், எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் மார்க்ஸும் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பெல் வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை வந்து ஆல்ரெடி 7/3/2025 அப்ளைக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கூட வந்து என்னென்ன மார்க் ஷீட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸு ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 7/3/2025 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/3/2025. அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்டுமே வந்து 31/3/2025 தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாகவே வந்து சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா உங்களோட பிஇ முடித்தா பிடெக் முடிச்சிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.